Hello friends, welcome to today's சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல ஆந்திரா ஸ்பெஷல் கார சட்னி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். ஏதாவது டிராவல் சமயங்கள்ல முக்கியமா வெளியூருக்குலாம் போறீங்கல்ல அந்த சமயங்கள்ல இதை நீங்க செய்து எடுத்துட்டு போலாம். இட்லி தோசையோட தொட்டு சாப்பிடுறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு panல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உளுந்த பருப்பு, 1 டீஸ்பூன் கடலை பருப்பு. கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் லைட்டா இப்படி வறுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் தனியா அதாவது கொத்தமல்லி விதை சேர்த்துட்டு இதையும் கொஞ்ச நேரத்துக்கு வறுத்துக்கோங்க. கூடவே 8 வரமிளகாய் போல சேர்த்துக்கோங்க. நிறத்துக்காக 2 காஷ்மீரி மிளகாய் சேர்க்கிறேன். இந்த சட்னி வந்து கொஞ்சம் காரம் கொஞ்சம் புளிப்பு சுவையோட இருக்கும், நல்லா இருக்கும். சேர்த்துட்டு இதையும் வறுத்துக்கோங்க. அந்த கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு ரொம்ப நிறம் மாறிடக்கூடாது, நல்ல ஒரு வாசனை வரும். இந்த மாதிரி கொஞ்சம் பொன்னிறமா சிவந்து வரும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க தனியா. அடுத்ததான் அதே பேன்ல எண்ணெய் இருக்கும். இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 15 பல்லு பூண்டு, கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள். நீங்க தாராளமா சின்ன வெங்காயம் கூட பயன்படுத்திக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப பொன்னிறமா சிவந்து வரணும்னு கிடையாது, ஒரு கண்ணாடி பாதத்துக்கு வதங்கி வந்தா மட்டும் போதும். இப்ப பாருங்க இந்த மாதிரி. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சுக்கலாம். அடுத்தது மிக்ஸி ஜார்ல நம்ம வறுத்து வச்சிருக்க அந்த கடலைப்பருப்பு உளுந்து மிளகாய் இருக்குல்ல அதை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை முதல்ல வந்து கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க, தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம. இப்போ பாருங்க இந்த மாதிரி. அடுத்ததான் நம்ம வதக்கி வச்சிருக்க அந்த வெங்காயம் பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு வச்சிருக்கேன். தண்ணி வந்து தனியாக வச்சுக்கோங்க. அரைக்கும் போது தண்ணி தேவைப்படுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. புளியை சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவுக்கு உப்பு. ரொம்ப நைஸாக அரைச்சிடாம பல்ஸ் மோடில் வச்சுட்டு ஒரு 2-3 பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. சட்னி வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்க பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சட்னி நைஸாக அரைச்சிங்கன்னா டேஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடும். இந்த மாதிரி கொரகொரப்பாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு புளிப்பு சுவை குறைவாக வேணும்னா புளியினுடைய அளவை வந்து குறைச்சிக்கோங்க, நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்கும். இது தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு எல்லாம் பொரிஞ்சு வரும்போது கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம். கடைசியாக கருவேப்பிலை இலைகள். அவ்வளோதான், இந்த சட்னியை தாளித்து விட்டுற வேண்டியதான். நல்லா பார்க்கறதுக்கே வாயில் எச்சில் ஊறுது பாருங்க. இட்லி தோசையோடலாம் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவலாக இருக்கும். இது வந்து நீங்கள் வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம். புளி வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்திங்க அப்படின்னா நீங்கள் ட்ராவல் சமயங்களில் ஒரு நாள் வரைக்கும் நல்லா தாங்கும். ஒரு நாள் இல்லைனா அதுக்கு மறுநாள் கூட நல்லா தாங்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.